இந்த டித்வா புயல் இப்போது சென்னைக்கு தென்கிழக்கே அது நிலை கொண்டுள்ளது. அது தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் வழியாக நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனால இன்றைக்கு 29 இரவு மற்றும் நாளை விடியல் காலை பகல் மதியம் வரைக்கும் இந்த 2 தினங்கள்ல தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் 30 சென்டிமீட்டர், நேற்று 23 சென்டிமீட்டர், இன்னைக்கு 7 சென்டிமீட்டர், 2 நாள் சேர்த்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டுடைய நீர்த்தேக்கங்களில் பொதுவாக 85 விழுக்காடு வரையில இப்பொழுது நீர் இருப்பு உள்ளது. அதனால எந்த விதமான ஒரு பயப்பட வேண்டிய சூழல் எதுவுமே கிடையாது. கனமழையின் காரணமாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் அந்த அவங்க டீம், மாநில பேரிடர் மீட்பு படையின் 16 குழுக்களும், தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 12 குழுக்களும் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிடர் சூழலை திறம்பட கையாள்வதற்காக கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 10 குழுக்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியிருக்கின்றது. மீட்பு பணிகளுக்காக 1185 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய அரசு முழு வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை பெய்த கனமழையால சுமார் 20,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றது. இது தொடர்பான கணக்கெடுப்பு வெள்ளம் வடிந்ததும் நடத்தப்படும். கனமழையின் காரணமாக அதிக மழை எதிர்கொண்ட மாவட்டங்களில் 26 கேம்ப்ஸ், நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இப்பொழுது வரைக்கும் 1836 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிவாரண முகாம்கள்ல அவங்களுக்கு வழங்குவதற்காக 5 கிலோ அரிசி, 5 லட்சம் எண்ணிக்கையில் தயார் நிலையில் இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான வசதிகள், குடிநீர் வசதி, உணவு மற்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறையினரும் முறையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் நாளை 30/11/2025 நாளை தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் கொஞ்சம் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அவசியமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசு கேட்டுக்கொள்கின்றது.